இந்த 4ஆம் மாதம் தகப்பனே ஆண்டவரே சாமி காணும்படியை செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற தகவன் ஆண்டவரே. உமது சமூகத்தில் வந்து தகவன் ஆண்டவரே அமரும்படியான கிருபை கொடுத்தவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற தகவன் ஆண்டவரே. இம்மட்டுமாய் தகவனே ஆண்டவரே உமது கிருபையால் எங்களை தாங்கினானவரே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற தகவன் ஆண்டவரே. விசேஷமாய் தகவன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிற தகவன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் தகவன் ஆண்டவரே உமது கிருபை இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகவனே ஆண்டவரே சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் பாடல்கள் பாடும்போது தகவனே ஆண்டவரே ஆராதனை பகுதியிலே தகவன் ஆண்டவரே செய்தி பகுதியிலே தகவன் ஆண்டவரே உமது கிருபை தகவனே ஒரு அளவில்லாமல் ஆண்டவரே எங்களை நடத்தவே அனைவரை நீர் அனைவரை நடத்த வேண்டுமா நாங்கள் வேண்டுதல் செய்கிற தகவன் ஒரு நீரேராஜ் அனைவரே அனைவரே தகப்பன் அனைவரை நீரேராஜ் அனைவரை உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற தகவன் நீரேரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிற தகவனை அனைவரே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களை நிரப்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தருக்கு எதிராய் எழும்பும் போது கர்த்தரை யுத்தத்தை செய்திடுவார். கர்த்தருக்கு எதிராய் எழும்பும் போது கர்த்தரை யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுமா, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கவே மாட்டேன், கர்த்தர் என்னை மேன்மையாக, நான் கலங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் என்னை மேன்மையா இருப்பேன். உன்னை என்ற இடத்துல என்னை மேன்மையா இருப்பேன், நான் கலங்கவே மாட்டேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கவே மாட்டேன். கையிடும் வேளையின் ஆசீர்வாதம், கையிடும் வேளையின் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையின் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நிறைவான நன்மை உண்டாக உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுமா, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கவே மாட்டேன். சத்துருக்கள் எழும்பா, சத்துருக்கள் எதிராய் கர்த்தரை யுத்தத்தை செய்து, ஆமென். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரை யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுமா, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமே, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா.
தனக்காய் உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காய் வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காய் வழங்கினாரே. சுற்றமோ நண்பரோ உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாமே. சுற்றரும் நண்பரோ உன்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பாமே. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பா. நான் கலங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பாமே. கலங்கவே மாட்டேன். திரும்ப ஒரு முறை. ஓ கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பா. நான் கலங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பா. நான் கலங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லினார் நாள்தோறும். ஹல்லேலூயா. நிறுத்துங்க. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உடம்பாவது அசையணும். நின்ன இடத்த விட்டு அப்படியே அசையாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது எழுதியிருக்கிறார், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் என்ன பண்ண மாட்டாங்களா? கர்த்தரை. எத்தனை பேர்லாம் மரிச்சு போயிருக்கீங்க? இப்பதான் தெரிய போகுது. அல்லேலூயா. மரிச்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கும் சொல்றதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. அல்லேலூயா. 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 உயிரோடு இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நம் மத்தியில உலாவி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாகி நாம் உயிருள்ளவர்களாய் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. 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 திரும்ப மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா என்று சொல்லி பாடல் வரிகளை பாடுவோம். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதல் பாது சாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையாமே. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையாமே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்திர சொல்லமா. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் அர்த்தம். அமேன். அளவில்லாதவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுவதும் சோத்திரமேனப்பா. அளவில்லாதவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுவதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு ஆமெனப்பா. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி. ஆமென் அப்பா. ஆமென் ஆமென். போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும்
தட்டி ஆவியானவரை இந்த கால வேளையில வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால வேளையில நீங்க எந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கத்தோடு இந்த கால வேளை நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்தினால ஆண்டவர் உங்களை மன மகிழ்ச்சி ஆக்குவார். தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவன் இடத்துல உண்டு என்று சொல்லி தாவீது சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. ஹல்லேலூயா. அதை இந்த கால வேளையில ஆண்டவர் நம்ம மத்தியில கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூக விசேஷிதமான ஒரு ஆனந்தம், அது கொஞ்சமா இல்ல, அது பரிபூர்ணமா வரப்போகுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை வைத்தோம்? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும், சந்தோஷத்தை தெரியப்படுத்த உங்கள் கைகளை தட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி. அதான் சொல்றார், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்துல அன்பு கூறணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள பலன் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பலத்தை பயன்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமா, எரிகின்ற ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. ஆமென், ஆமென். எரிகின்ற ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலையிலே, அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலையிலே, அக்கினி ஜுவாலையிலே. அவியாமல் காத்திடுவார், அவியாமல் காத்து இடைவிடாமல் ஆராதிப்போம், விடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்று ஜெயமே சொல்லோ. இடைவிடாமல் விடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்று ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினி, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு. ஆமென். விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட. ஆமே. தாங்கியே நடத்திடுவார். ஆமேனப்பா. சத்துருவின் கோட்டைகளை நான் தகர்த்திட உதவி செய்வார். ஆமே. தயங்காமல் முன் சென்றிட கரம்பத்தி நடத்திடுவார். இடைவிடாமல் விடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்று ஜெயமே. ஓ praise the Lord. ஓ Jesus, Jesus. ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அந்த வல்லமை வெளிப்படுகிறபடியா நன்றி ஆண்டவரே. ஓ ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென். மிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை, சத்துருவின் கோட்டைகளை. ஆமென்.
இயேசுவே எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே இந்த கால வேளையில மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா கண்களை மூடின வண்ணம் வானத்துக்கு நேரா உன் கைகளையோ உன் முகத்தை திருப்பி சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை பார்க்க இந்த காலை வேளையில வந்திருக்கிறேன் அப்பா. உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் ராஜா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன். ஓ நீர் உயர்ந்தவர் அப்பா, நீ பெரியவர் அப்பா. ஓ நீ நல்லவர். வாயை திறந்து சொல்ல இயேசுவே. ஓ நீ நல்லவர் இயேசுவே. ஓ இயேசுவே நீ நல்லவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. உங்க நாவினால கர்த்தரை உயர்த்துங்க. இந்த கால வேளையில கர்த்தர் இந்த இடத்துல மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவங்க மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ உன் பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து யோசிக்காது. ஓ கர்த்தருடைய பலன் இப்பொழுது கடந்து வருகிறது. ஓ நீ தாங்கிக் கொள்ள முடியாது, நீ சகித்துக் கொள்ள முடியாது, உன் பாரங்களை நீ சுமக்க முடியாது. ஆவியானவர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த கால வேளையில ஆவியானவனை பலப்படுத்த விரும்புகிறார். ஓ ஆவியானவரை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஓ இதுவரைக்கும் நீ சுமக்க நினைக்கிற எல்லா பாரங்களையும் இயேசுவின் மீது வைத்து விடு. ஓ இயேசுவின் மீது வைத்து விடு என்று கால வேளையில ஆவியானவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நல்லவரப்பா. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ இயேசுவே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்துல நான் அமர்ந்திருப்பேன் சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு நிச்சயமாய் வானத்தை நோக்கி பார்த்து உன் முன்பாக அவர் நிற்கிறதை பார்த்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ நீங்க மட்டும் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி போயிருக்குமோ தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் என்னோடு கூட வருகிறீரப்பா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அமிழ்ந்திருப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஓ நீங்க மட்டும் இல்லாதிருந்தா அவரை பார்த்து சொல்லுமா என் துக்கத்தில் நான் அமிழ்ந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் ஆமேனப்பா. மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசப்பா சப்பா வந்து போதுமே என் ஈஸ்வரே உன் கிருபை போதுமே. ஏசப்பா ஏசப்பா வந்து போதுமே. எல்லா கரங்களை உயர்த்தி என் ஈஸ்வரே உன் கிருபை போதுமே. ஆண்டவரே நீங்க மட்டும் நீங்க மட்டும் இல்லாதிருந்தா ஆண்டவரே நான் துக்கத்தில் நான் அமிழ்ந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் அமிழ்ந்திருப்பா. துக்கத்தில் நான் அழுந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறிட்டு ஏசையா ஓ ஏசையா நன்றி போதுமே. எல்லாரும் சொல்லுமா என் ஈஸ்வரே உன் கிருபை போதுமே. ஏசையா ஏசையா நன்றி போதுமே. என் ஈஸ்வரே உன் கிருபை போதுமே. திரும்ப ஏசையா ஓ ஏசையா நன்றி போதுமே. என் ஈஸ்வரே உன் கிருபை போதுமே. சொல்ல திரும்ப ஏசையா ஓ ஏசையா நன்றி போதுமே. இந்த உலகத்தில் யாருடைய அன்பு எனக்கு தேவல உங்களுடைய அன்பு இந்த காலவேளையில ருசிக்கும்படி வந்திருக்கிறேனப்பா. ஓ ஏசையா நன்றி போதுமே. என் ஈஸ்வரே உன் கிருபை போதுமே. ஆண்டவரே உம்மை நான் இந்த கால வேளையில பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
அப்பா, இந்த காலவேளையில் நம்மை பார்க்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லியிருக்கிறது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த காலவேளையில. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றார், உன்னை நடத்தி வந்த பாதைகளை எவ்வளவு முறுமுறுப்புகள், கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு முறுமுறுப்புகள். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். நடக்காத காரியங்களை முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நபரை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை குறித்து முறுமுறுத்துக் கொண்டு காலவேளை ஆண்டவரே முறுமுறுப்பு உமக்கு அருவருப்பா இருக்குப்பா. அதெல்லாம் விட்டுற இயேசுப்பா. ஓ தேவனே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும், உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும் அப்பா என்று சொல்லி காலவேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். சொல்லுவோம் ஆண்டவரே, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியிலே இப்படி அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா சிறு பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, எல்லா வாலிப பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுக்கு அந்த பிரசனத்தை இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ராஜனுக்கே. திரும்ப ஒரு முறை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ நீ பேசிக்கொண்டே இரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே. இயேசுவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி
பிசாசு உண்மையில அம்ப போல ஏறதுக்கு ரெடியா நின்னாலும், ஓ ஹல்லேலூயா, வெள்ளம் போல சாத்தான் கெர்ச்சித்து வந்தாலும் ஆவியானவருக்கு உண்டாய் கொடி பிடிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஆவியானவருக்கு உண்டாய் கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் உனக்கு முன்பாய் கொடி பிடிப்பார். ஓ ஆவியானவர் தாமே உனக்கு கொடி பிடிப்பார். ஓ வெள்ளங்கள் வரலாம், ஓ ஆயுதங்கள் வரலாம், அது ஒன்று வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்று வாய்க்காது. கர்த்தர் காலவேளையில சொல்ல, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிஷா கலபா ரிபலபா, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஓ கர்த்தர் காலவேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போ. கர்த்தர் இந்த நாளை முறியடித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் தோன்ற எல்லா காரியங்களை முறியடித்துக் கொண்டிருக்கிறார். ஓ நீ ஒன்று செய்ய தேவையில்லை. ஓ கர்த்தரை ஆராய்த்த மாத்திர போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா. ஓ நான் உம்மை மகிமை படுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுவோம், நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. எல்லாம் சந்தோஷத்தோடு, தோல்வி எனக்கில்லையே, ஆமே நான் தோற்று போவதில்லையே. ஆமே நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, சொல்லுவோமா? தோல்வி எனக்கு, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுமா? ஓ மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடித்தே சாத்தானை. சொல்லுமா? ஓ எல்லா சதிகளை முறியடித்தே சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நீர் என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இந்த இடத்துல நீ உலாவி இருக்கிறப்பா. ஓ ஆண்டவரே நீ உலாவி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா,
ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி டாடி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதை நிரப்பினபடியால் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. என்னை நிரப்பினபடியால் நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இப்போது எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆள் கொடுப்பீராக. உங்களுடைய பிரச்சனை இங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம மத்தியில வந்திருக்கிற ஆவியானவரை கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய சங்கீத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். ஆபிரகாம் தன் வாழ்க்கையில முடியாத நிலைமையில கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சு தியானிச்சு சரித்திரத்துல அவன் ஜெயத்தை கொண்டு வந்து நமக்கு மாதிரியாக வைத்தது போல இன்றைக்கும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே கொஞ்சம் முழங்கால நின்று கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், நம் கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க. உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தார் உங்க கிருபை என்ன பெரிய நோக்கிய உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தார் உங்க கிருபை என்ன பெரிய உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நல்ல கையில தடி. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபை நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், நம் கிருபை நிலை நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால நாம் இன்றைக்கு நிற்கிறோம், வாழ்கிறோம், வளர்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னாரும் நிர்மலமாகி இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே அவர் கிருபைக்கு மீண்டும் கூட கரங்களை தட்டி உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த நாளிலே கூட ஒரு விசேஷமான காரியங்கள். இந்த 4வது மாதத்துல முதல் ஆராதனையில கர்த்தர் உன்னை என்னை கொண்டு வந்து மீண்டும் கரங்களை தட்டி நின்று சொல்லுங்க. நல்ல சத்தமா கொஞ்சம் அசைவை உண்டாக்குங்க. உங்க எண்ணங்களை தேவன் பக்கம் திருப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. காரியங்கள் கர்த்தரோடு கூட நடைபெறும்படி, அது அமைதியும் சமாதானமும் சந்தோஷமாய் நடக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு திருமண நாள். அந்த தம்பதிகள் இன்னும் வரல, வந்துட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னைக்கு விசேஷமான ஒரு நாளும் கூட. கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை தேசம் எங்கு கொண்டு போவதற்கு அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையிலே விடுதலை ஆகும்படி, சுகமாகும்படி கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிற நண்பர்களுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த தேவன், நம்மை தேடி வந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு உதவியாய் அவர்கள் செய்து கொடுக்கும்படி அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் தந்து இப்படி நடத்தி கொண்டிருக்கிற இந்த டி காட் டிவிக்கு கரங்களை தட்டி நின்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே ஆராதனையும் மற்ற செய்திகளும் பாடல்களும் சபையார் நீங்களும் கூட பங்கு பெறும்படி உங்களை வரவேற்பு கொடுக்கிறோம். தயாராக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சில காரியங்களை தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கொஞ்சம் கால தாமதம் ஆகும்.
ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இறுதியில நமக்கு திருவிருந்து இருக்கு, அன்பின் விருந்து இருக்கு. இரண்டாவது இந்த கல்யாண தம்பதிகள் நமக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் முன்னாயத்தமாய் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நமக்கு நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடி செய்திக்கு நேரா திரும்புவோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நேசிக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னோடும் எங்களோடும் பேசுவதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் மாற்றப்பட, எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட, எங்களுடைய குணங்கள் மாற்றப்பட, எங்கள் மூலமாய் சமுதாயம் மாற்றப்பட நீ ரத்தம் சிந்திருக்கிறீங்க. அந்த ரத்தத்தின் மூலமாய் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அதை தியானிக்கும் போது, ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கும் போதும், அதை நாங்கள் கருத்தாய் கவனிக்கும் போதும், அதை கை கொண்டு நடக்கும் போதும் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி நடத்த போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் சுபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு புத்தகம் ரோமர் புத்தகத்திலிருந்து 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீண்டும் சொல்கிறேன். புதிய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் அடிகளார் ரோமபட்டண மக்களுக்கும் அந்த மக்கள் மூலமாய், அந்த ஜனங்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிற சில ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததான காரியங்களை உன்னோடும் என்னோடும் கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. கவனிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி திரியோக தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த திரியோக தத்துவத்தின்படி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த பூமியில அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதான சம்பவத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு தனி நபருக்காக மாத்திரமல்ல, இந்த பூமியில பிறக்க போகிற, பிறந்து வாழ்ந்து முடித்திருக்கிற எல்லாருக்காகவும் இயேசுவை பிதாவாகிய தேவன் மண்ணுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக? விடுவிப்பதற்காக. எதற்காக? கற்றுக் கொடுப்பதற்காக. எதற்காக? அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்காக. அல்லேலூயா. நீங்கள் நானும் பரிசுத்த வாழ்க்கையில் நடந்து கொள்வதற்காக தேவன் அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிங்கள். இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு தன்னையே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுப்பதற்காக, அடிப்பதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கொடுக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை மாத்த நான் சொல்கிறேன். ஒப்புக் கொடுக்கப்பட்டார், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறோம். இந்த கொடுக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் சொல்கிறோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார், இயேசு கொடுத்திருக்கிறார். ஆகவே உன்னையும் என்னை கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். கரங்க பற்றி என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுக்காத ஒருவர் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. கொடுங்கள் என்று சொல்லுகிறவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் கொஞ்சம் குறைய தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். கையில தெரியும் என்ன சொல்லுங்க. அப்படி தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னிடத்துல கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கொடுங்கள். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க, கொடுங்கள். லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம், கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து உங்கள் மடியில் போடப்படும் என்று வார்த்தை சொல்லிக் கொடுத்த ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும் போது நாம் வளர்வதற்காக, விரிவடைவதற்காக, விருத்தி அடைவதற்காக அது தேவன் பன்மடங்கு பெருக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சுயநிலையை விட்டு அவன் உண்டு, அவனுடைய வாழ்க்கை உண்டு, தானுண்டு, தன் பிள்ளைகள் உண்டு என்று சொல்லி ஒரு குறுக்கு வட்டத்துக்குள்ள இல்லாதபடி தேவன் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை விரிவாய் கொண்டு போகும்படி, அந்த நபர் மூலமாய் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்கும்படி, அந்த மனிதன் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி விரும்புகிறதை இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாடு புத்தகம் நீதிமொழிகள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழி புத்தகம் 18வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். கொடுக்கிற பொழுது அப்படி நீதிமொழி புத்தகம் 18வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். வழி உண்டாக்கி படிங்க. ஆமென். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 18:16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நபர் ஒரு வெகுமதியை கொடுக்கும் போது, ஒரு பரிசு பொருளை இன்னொரு நபருக்கு கொடுக்கும் போது, அந்த நபருக்கும் இவர்களுக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய நல்ல வழிகள் உருவாகிறது, நன்மையான வழிகள் உண்டாகிறது, சிநேகம் உருவாகிறது என்று பார்க்கிறோம். கையில தட்டி நின்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனிங்கள். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி எதை உருவாக்குது? வழியை உருவாக்குது. என்ன உண்டாக்குது? சத்தமா சொல்லுங்க. வழியை உண்டாக்குறது. மனிதன் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறான், எப்படி முன்னேறுவது தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் நான் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை பின்பற்றுகிற நீங்கள் நானும் இந்த தேசத்தில் கொடுக்கக்கூடிய நபர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றும்படி, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி வந்தவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் வெகுமதி கொடுங்கள். எல்லாம் கையெழுத்து சொல்லுங்க, ஒரு பார்த்து சொல்லுங்க, நீங்க வெகுமதியை கொடுக்க ஆரம்பிங்கள், உங்களுக்கு வழிகள் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வழி உண்டாக வேண்டுமானால் வெகுமதியை கொடுக்க ஆரம்பியுங்கள். சொல்லுங்க. வழி உண்டாக வேண்டுமானால், வழி உண்டாக வேண்டுமானால், வழி உண்டாக வேண்டுமானால் வெகுமதியை கொண்டு போய் கொடுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த வார்த்தையில் இன்னொரு வார்த்தை இருக்கு, பெரியோர்களுக்கு முன்பாக. சத்தமா சொல்லுங்க. ஆமென். சாதாரணமா இல்ல, உயர்மட்ட முன்னேற்றத்தில் இருக்கிற, அனுபவத்தில் இருக்கிற, அநேகரால் அங்கீகரிக்கப்படுகிற அந்த பெரியோர்களுக்கு மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த வெகுமதி பயன்படுகிறது. கைத்தட்டி நடி சொல்லுங்க. நீங்கள் நானும் ஒரு நபருக்கு கொடுக்க போகிற ஒரு வெகுமதி சாதாரண ஒரு பொருளாக இருந்தாலும், ஹல்லேலூயா, அது அந்த நபருக்கும், அந்த தேசத்துக்கும், அந்த சமுதாயத்துக்கும் நாம் உள்ளே நுழைந்து போவதற்கு ஒரு வெகுமதியை உண்டாக்கியிருக்கு. கையில தட்டி நின்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது தன் ஜீவனையே வெகுமதியா உனக்கும் எனக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் புரியுது? அதுக்கு மேலான ஒரு வெகுமதி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்திருக்கிறார் உனக்கும் எனக்கும். பாவத்திலே, சாபத்திலே, அடிமையிலே, போராட்டத்திலே, நெருக்கத்திலே நாம் மாண்டுவிடக் கூடாது என்று சொல்லி அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி, தன் சொந்த ரத்தம் முழுவதுமாய் கொடுத்து, கிரயம் கொடுத்து அவர் வாங்கினார் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள். கொடுத்தவர் கொடுக்கும்படி கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் கவனிங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். கொடுப்பதனால என்ன நடக்கும் என்று சொல்லி நீதிமொழி புத்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தோட பின்பகுதியை நம்ம வாசிப்போம். கொடை கொடுக்கிற
எவனுக்கும் சிநேகிதன். ஹல்லேலூயா. கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். நாம் சிநேகிதரை தேடி போக தேவையில்லை. ஒரு வெகுமதியை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்கே நட்பு உருவாகிறது, சிநேகம் உருவாகிறது. கையில தட்டி நடு சொல்லுங்க. அப்படியானால் நாம் அநேகரை சிநேகிதர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கும் போது, அநேகரை நண்பர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கும் போது நமக்கு எதிரிகள் என்பது இல்லை. எதிரிகள் இல்லாத ஒரு உலகத்தை, எதிரிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை என் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னை கொண்டு உருவாக்கும்படி கரம் பிடித்து அழைக்கிறார். கையில திடீர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் சொந்த ஜீவனை கொடுத்து, சொந்த ரத்தத்தை கொடுத்து இந்த மண்ணிலே இறங்கி மண்ணிலே இருக்கிற மனிதனுக்காய் வாழ்வு கொடுக்க வந்தவர், வழி கொடுக்க வந்தவர். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தி பெரியோர்கள் மத்தியிலே நிறுத்த வல்லவர். அதை தாண்டி சிநேகிதர்களை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சிநேகிதர் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. சிநேகிதர்கள் சம்பாதிச்சுதான் ஆகணும். உலகத்தில் 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்று பணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜனம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இங்கிருந்துதான் வேதத்தை கொண்டு போயிருக்காங்க. எல்லா மக்களும் வேதத்தின் ஆழத்திலிருந்து வேதத்தை அறிந்தவர்கள் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறார்கள். ஆகவே ஜனங்கள் வேண்டுமானால் நாம் கொடை கொடுக்க வேண்டும், கொடுக்குள்ளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கொடுப்பதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தின மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையை பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றாக கவனித்து மீண்டும் சொல்கிறேன், கொடுங்கள், அப்பொழுது வழி உண்டாகும். அப்படி கொடுக்கும் போது எல்லா மனிதரும் சிநேகிதராய் மாறி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட்டிருப்பாரே, ஆனால் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு என் ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார் என்று வாய் திறந்து அறிக்கையிடுங்கள். அதன் மூலமாய் அவர்களும் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன உங்களுக்கு செய்திருக்கிறாரோ, எந்த உயர்வை கொடுத்திருக்கிறாரோ, அந்த உயர்வை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் உன்னையும் என்னை கரம் பிடித்து அழைக்கிறார். கைதடி நின்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த அழைப்பை நீங்க தைரியமாய் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த அழைப்பை உறுதிப்படுத்துங்கள். இந்த அழைப்பிலே தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கவனிங்கள், ஒரு மனிதனை நாம் பார்ப்போம். புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் இப்படி கொடுத்து தேசத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்கு அந்த மனிதனுடைய சரித்திரத்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10 1 வசனம். தொடர்ந்து. போதும். கவனிங்கள், இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் இங்கே நமக்கு முன்பாக அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள், இது என்ன காலகட்டம் என்று ஒரு சுருக்கமாய் சொல்கிறேன். இந்த மனிதனை இயேசு எழுப்பி தேசத்தின் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முன்பாக சவுல் என்று சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் சபைகளை துன்பப்படுத்தி, ஊழியர்களை பாழாக்கி, சிதைத்து, நொறுக்கி, சித்திரவதை செய்து, அவருடைய கல்லறைகளை, அவருடைய சடலங்களை பார்த்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவம் அழிந்துவிடும் என்று சொல்லி தேசம் யோசித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் ஒரு புறஜாதியான எழுப்புகிறார். இயேசுவை அறியாத ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு குடும்பத்தை எழுப்பி நிறுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிக்கும் போது இந்த மனிதன்
ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்தில் வந்ததாக சொல்லப்படவில்லை, ஆனால் தேவனோடு தொடர்பு கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது 3வது 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். இந்த கொர்நேலியு மனிதன் முதல் செய்த ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 100க்கு அதிபதியாய் இருந்தாலும் தேவனோடு கூட தொடர்பு வைக்கிற, தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனாய் அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன பொறுப்புல இருந்தாலும், என்ன வேலையில் இருந்தாலும், எவ்வளவு விதமான கடினமான சூழ்நிலையில நீங்க கடந்து போனாலும், தேவனோடு கூட இருக்கிற இடத்திலிருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்களும் நானும் ஒரு மனிதன் தேவனோடு நேரடியாக பேச முடியும் என்கிற ஒரு உதாரணத்தை, ஒரு அடையாளத்தை சரித்திர ரீதியாய் இந்த மனிதன் மூலமாய் தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. தேவனை நேரடியாய் கூப்பிட முடியும், தேவனோடு நேரடியாய் பேச முடியும். அல்லேலூயா. அப்படி இந்த கொர்நேலியு நல்லா கவனிங்க. கொர்நேலியு பத்தி தேவ தூதர் வந்து சொல்றாங்க, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கைத்தட்டி நின்று சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேரோட ஜெபங்கள் கேட்கப்படுகிறது? இன்னைக்கு எத்தனை பேரோட ஜெபங்கள் கேட்கப்படல? யோசிச்சு பாருங்கள். அநேக ஜெபங்கள் என் தேவன் எனக்கு பதில் தரவில்லை என்று சொல்லிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் என் இயேசு கிறிஸ்து கேட்க வேண்டுமானால் ஜெபம் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் தான், உன்னோடும் என்னோடு பேசுகிற தேவன் தான். உன்னோடு மட்டுமல்ல, வம்ச வரலாறுகளோடு இனி பிறக்கப்போற எல்லா வம்சத்தோடு கூட பேசுகிற தேவன். அவர் பேசாத தேவன் அல்ல. அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி பேசுகிற தேவன் இந்த கொர்நேலியுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார். 2வது ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன் தர்மங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நினைப்பூட்டப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு தேசத்தில் தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களை ஆதரிக்க வேண்டும், மற்றவர்களை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, எங்களுக்கே பற்றாக்குறை. கைகளை தட்டி நின்று சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கே பற்றாக்குறை, எங்களுக்கே பற்றாக்குறை, எங்கள் தேவையை சந்திக்க முடியும், நாங்களே கடனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்களே கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற கூட்டத்தின் மத்தியில் என் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய முடியும், உன்னை கொண்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் வனாந்திரத்தில் துளிர்த்த துளிர் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வனாந்திரங்களை செழிக்க செய்கிற தேவன் என் இயேசு கிறிஸ்து. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குறவர் என் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதங்கள் வாயிலாய், நிருபத்தின் மூலமாய், சரித்திரங்கள் மூலமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது பரிசுத்தவான்கள் அநேகரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைத்தட்டி நின்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். முதல் காரியத்தில் 2 சொல்கிறேன், தேவனோடு பேசுகிற மனிதன். எவ்வளவு பெரிய பொறுப்பு ஐயா. ஒரு வேலையில 2 பேரை வச்சு வேலை வாங்க முடியல நம்மால, 2 பேருக்கு சம்பளம் போட முடியல, 2 பேருக்கு உதவி செய்ய முடியல, 2 பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியல. ஆனால் 100க்கு அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 100 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுகிற ஒரு நபர் தேவனோடு பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அவர் தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்கள். இதுல இவ்வளவு காரியங்களை செய்வதற்கு தேவன் கூட நின்றிருக்கிறார். தேவன் பலப்படுத்தியிருக்கிறார். தேவன் பலப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, இந்த 2வது வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும். நல்ல கவனிங்க, தன் வீட்டார் அனைவரோடும். முதல் காரியத்தை சொன்னேன், தேவனோடு வாழ்கிற மனிதன், தேவனோடு பேசுகிற மனிதன்.
இரண்டாவது சொன்னேன், அவர் தர்மங்களை செய்கிற மனிதன். அல்லேலூயா. மூன்றாவது, வீட்டை விசாரிக்கிற மனிதன். இன்னைக்கு வேலை வேலை வேலைன்னு சொல்லி வீட்டுக்கு வர்றதே 12 மணிக்கு, நைட் 12 மணிக்கு வந்து பார்த்துட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் போயிட்டு பிள்ளைகளோட முகத்தை பார்க்காம, மனைவியோட முகத்தை பார்க்காம, மனைவியோ பிள்ளைகளோட என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசிக்காத போய்கொண்டிருக்கிற உலகத்துல உன்னையும் என்னை கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உன் வலது கரத்தை பிடித்து அழைக்கிற தேவன் உன்னோடு கருணை தட்டி நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, நிச்சயமாய் எவ்வளவு மேன்மையான உயர்வு கிடைச்சாலும், எவ்வளவு நெருக்கங்கள் மத்தியில் நீ போனாலும், உன் வீட்டை விசாரிக்கும்படி தேவன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய ஒரு தேவையான அனைத்தையும் அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, நினைவிலே கொள்ள வேண்டும். நினைவிலே முதல்ல நினைவிலே வர வேண்டும், என் ஆண்டவரே எவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தாலும் இது நீர் கொடுத்த பொறுப்பு. எவ்வளவுதான் வாரி வாரி ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்தாலும் இது நீர் கொடுத்தது. அடுத்து, இவை அனைத்துக்கும் மேல என் மனைவி நீர் கொடுத்தது, என் பிள்ளைகள் நீர் கொடுத்தது, என் உறவுகள் நீங்கள் கொடுத்ததப்பா என்று சொல்லி இதை நீர் நடத்துகிறீர் என்று சொல்லி அவரையே நம்பி நிற்கும் போது, அவர் இந்த மூன்றாவது தன் வீட்டாரையும் விசாரிக்கிற ஒரு கிருபைக்குள்ளே ஒன்னையுமே நீ நடத்த முடியும். கையில தட்டி சொல்லுங்க, எத்தனை பேரால் முடியும் என்று விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரால் இப்படி முடியும் என்று விசுவாசிக்கிறீங்க? திரும்ப சொல்கிறேன், முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி போட்டு லூக்கா 1:37 வாசித்து நிதானித்து தியானித்து கவனிங்கள். தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா எழுதின புத்தகத்தில் 1:37 சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும். உன்னால முடியாது, என்னால முடியாது, உலக தலைவர்களால் முடியாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து ஒட்டுமொத்த ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து ஜீவனையும் கொடுத்து எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இதை நடத்த முடியும், இதை நடத்த முடியும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தில் பாழாக்கிவிட முடியும், அழித்துவிட முடியும், நொறுக்கிவிட முடியும் என்று சொல்லி தேவ ஜனங்கள் மூலமாய் அப்படி சோர்ந்து பயந்து தள்ளாடி செதறி போன கூட்டமாய் இருந்தாலும், ஆண்டவர் ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய எழுப்புதலின் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கு அது போதுமாக கையில் தட்டி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மேல கூடும் என்று விசுவாசிக்கிறீங்க? எத்தனை மேல முடியும் என்று விசுவாசிக்கிறீங்க? அந்த பாடல பாருங்க, ஒரு சனத்தை கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூட கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாதம் ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூட கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூட கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய பலவீனத்தை பார்க்க கூடாது, நம்முடைய இயலாமையை பார்க்க கூடாது, நம்மால் முடியாது என்கிற சுற்றுச்சூழலை பார்க்க கூடாது. உன்னையும் என்னை அழைத்தவர், உன்னையும் என்னை கைபிடித்தவர் முடியும் என்று சொல்லும்படி உன்னை உருவாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்ம ரெடியா இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை கைகளை தட்டி ஆராதிக்க ரெடியா இருக்கிறோம்? எத்தனை பேர் முடியும் என்று அவரோடு இணைந்து நடக்க ரெடியா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்புகிறால் கூடும், அவரை நம்பி ஆராதிக்கிற மக்களால் கூடும், அவரை நம்பி அவரோடு நடக்கிறவர்களால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடந்த மக்களை நாம் முன்னே வைத்து அவர்களை பின்பற்றினால் கூடும். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். இது முதல் கட்டமான ஒரு காரியம். கொர்நேலியு தேவனை நம்பி தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பதில் கிடைக்கிறது. அதோடு சேர்த்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான அடுத்த படிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அடிப்படையில் தானங்களையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெருமைக்காக, மதிப்புக்காக, பாராட்டுக்காக எல்லாவற்றையும் உலகத்துக்கு செலவழிச்சிட்டு குடும்பத்தை நடுரோட்டில் விட்டுக்கிற மக்கள் ஜாஸ்தி.
ஆனால் உன்னையும் அப்படி இல்லை, உன் குடும்பத்தையும் கட்டி காக்கும்படி குடும்ப பாசம் உள்ளவராய், குடும்ப அன்புள்ளவராய், குடும்பத்துக்குள்ளே அவர் உலாவி வருக விரும்புகிறவர் தன் வீட்டார் அனைவரோடு கூட. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா அழுத்தமா சொல்லுங்க. வீட்டார் அனைவரோடு கூட. சத்தமா சொல்லுவோம். இன்னும் சத்தமா சொல்லுவோம். ஆமென். ஏன்னா ஆகாத பிள்ளைங்க வேணாம், ஆன பிள்ளைங்க வேணும், ஆகாத மச்சனை வேணாம், ஆகாத மாமனார் வேணாம். அப்படி இல்ல, எல்லாரையும் போஷிக்க முடியும், எல்லாரையும் நடத்த முடியும், எல்லாரையும் கொண்டு வர முடியும், எல்லாரும் எல்லாரோட நிற்க முடியும், கூடுமானா எல்லாரோடு சமாதானம் இருக்க முடியும். கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். எத்தனை இந்த அழைப்பை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? இவர்களுக்கு வேண்டாம், இவர்களோடு பேச மாட்டேன், இவளோடு வர வைக்க மாட்டேன், இவள் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சொல்வதற்காக தேவனை அழைக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு எல்லாரோடு சமாதானமாய் உன்னை நடக்கப்படுகிற கைத்தடி என்று சொல்ல, எல்லாரோடும் கூட எல்லாரோடும் கூட எல்லாரோடும் கூட எல்லாரோடும் கூட உன்னை சமாதானத்தோடு நடத்தும்படி ஆண்டவர் உன்னை கைபிடிச்சு நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி சொல்லுங்க, டேடி என்னை நடத்துங்க, என்னை கைபிடிச்சு நடத்துங்க, என்னை கைபிடித்து நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வலது கரத்தை பிடித்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கவனிப்போம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார், ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், ஆகவே நான் ஒன்றும் அதுக்கு மேல ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு நினைச்சாங்க. இல்ல, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவனோடு பேசின மனிதன், ஞான தர்மத்தை செய்த மனிதன், குடும்பத்தை நன்றாய் நடத்தின மனிதனை ஆண்டவர் அடுத்த ஒரு உயர்வுக்கு கொண்டு போக விரும்புகிறார். கையில தட்டி நின்று சொல்லுங்க. அடுத்த ஒரு உயர்வுக்குள்ளே, அடுத்த ஒரு உயர்வுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். அதுபோலதான் இங்க அமர்ந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில தான தர்மங்களை செஞ்சிருக்கலாம், குடும்பத்தை நன்றாய் நடத்தியிருக்கலாம், ஒருவேளை தேவன் உங்க சத்தத்தை கேட்டு கூட பதில் கொடுத்திருக்கலாம். அதோடு முடிந்து போகவில்லை, அதோடு முடிந்து போகவில்லை. நீங்கள் நானும் பூமியில் இருக்கிறோம், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அவரோடு நாம் போய் உட்காரும்படி, அவரோடு போய் நாம் உட்காரும்படி, அவரோடு போய் உட்காரும்படி, ஹல்லேலூயா, அவரோடு நிற்கும்படி, அவருக்கு முன்பாய் நிற்கும்படி, பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்பாய் நிற்கும்படி, அடுத்த ஒரு உயர்வை கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு தான், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், பேதுரு என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். பேதுரு என்கிற மனிதர் அவர் உட்கார்ந்து உபவாசித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கொர்நேலியு என்கிற மனிதன் உன்னை தேடி வருவான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கொர்நேலியுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, விலாசத்தோடு கூட ஆண்டவர் அறிமுகப்படுத்த. இந்த இடத்துல, இந்த தெருவில் பேதுரு என்கிற தேவ மனிதன் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு அழைத்து இதற்கு மேலான காரியங்களை அறிந்து கொள் என்று சொல்லி கொர்நேலியுக்கு சொல்லப்படுகிற போது, கொர்நேலியு ஒரு காரியத்தை செய்கிறார். அவருடைய வேலையாட்களை 2 பேரை அனுப்பி அந்த தேவ மனிதனை அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ மனிதனை அழைத்து வருகிறார், அழைக்கும்படி அனுப்பி வைக்கிறார். அப்படி அழைக்கும்படி வேலையாட்கள் புறப்பட்டு போகிற நேரத்தில் இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, அதே 10வது அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிப்போம். மறுநாளில் செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு என்கிற தன் உறவின் முறையானதையும் தன் விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். கைத்தடி நின்று சொல்லுங்க. சத்தமா சத்தமா கவனியுங்கள். காத்திருந்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். காத்திருந்தான். யாருக்காக காத்திருந்தார்? தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார். கையில தட்டி சொல்லுங்க. முதல் காரியம், நாம் இருக்கிற இடத்திலிருந்து, இருக்கிற தொழிலிருந்து, இருக்கிற சூழலிலிருந்து, ஆபத்தான வேலையா இருந்தாலும், சமாதானத்தின் வேலையா இருந்தாலும், இருக்கிற நிலையிலிருந்து கூப்பிடுகிற போது பதில் கொடுக்கிற தேவன் இப்பொழுது உன்னையும் என்னையும் காத்திருக்கும்படி அடுத்த படிக்கு கொண்டு போகிறார். கையில தட்டி என்று சொல்லுவோம். வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 40 கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு என்று காத்திருக்கும் போது புது பலன் அடைய முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புது பலன்
அடைய முடியும். அப்படியானால் இந்த இடத்துல கவனிங்க, கொர்நேலியுடைய வீட்டையும் உறவின் முறையும் விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து காத்திருந்தான். கையில தட்டி நின்று சொல்லுங்க. இன்னைக்கு பண நெருக்கம் அதிகமா இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் வேகமாய் சம்பாதிப்பதற்காக இரவு பகல் என்று பாராமல் ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் காத்திருப்பது முடியுமா முடியாதா? எல்லாரும் சொல்லுங்க, முடியுமா முடியாதா? ஆனால் உலக ரீதியாக யோசிக்கும் போது முடியாது. ஏனென்றால் பிள்ளைகளை படிக்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இருவரும் சேர்ந்து கணவனும் மனைவி வேகமாய் உழைத்தால் ஒழிய முடியும் என்கிற நிலையில் இருக்கும்போது முடியாதுதான். ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள முடியும். என் ஆண்டவரை நடத்த முடியும். என் ஆண்டவரின் குடும்பத்தை நடத்த முடியும். என் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த முடியும். என் ஆண்டவர் பிள்ளைகள் தேவையை நடத்த முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்கி உனக்குள்ளே கொண்டு வருகிற ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தில் காத்திரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்க ரெடியா இருக்கிறீங்க? நல்ல கவனிங்க. ஜெபித்த போது பதில் கிடைச்சது, ஜெபித்த போது தர்மம் செய்வதற்கு உதவி கிடைச்சது, ஜெபித்த போது குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானம் அறிவும் பொருளாதாரமும் கிடைத்தது. ஆனால் காத்திருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில், தேவன் நிர்ணயித்த இடத்துல நீயும் தேவன் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற, தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிற அந்த இடத்திலே போய் தேவனுக்காய் காத்திருக்கும் போது, தேவ மனிதனுக்காய் காத்திருக்கும் போது என்ன நடக்குது என்று தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். தேவ மனிதனாகிய பேதுருவை கூப்பிடுவதற்கு முன்பாக காத்திருந்தார்கள். ஒன்று யார் காத்திருந்தாங்க? கொர்நேலியு காத்திருக்கிறார், அவர் குடும்பம் காத்திருக்கிறது, அவர் உறவினர் காத்திருக்கிறாங்க, விசேஷித்த சிநேகிதர் காத்திருக்கிறாங்க. கையில் தட்டி நின்று சொல்லுங்க. இந்த கொர்நேலியை போல நீங்கள் நானும் எத்தனை பேர் நம் உறவின் முறையாரை கூப்பிட்டு உட்கார வைத்து, நம்முடைய விசேஷித்த சிநேகிதரை கூப்பிட்டு உட்கார வைத்து, ஒருவேளை தானும் தன் வீட்டாரும் கூடி உட்கார்ந்து இயேசு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார், என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், என்ன உயர்வை கொடுக்க போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் காத்திருக்க ரெடியா இருக்கணும்? அப்படி ரெடியா இருக்கணும். கருணை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ரெடியா இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை ஆயத்தமாக முடியாத மனதில் இருக்குமானால் இப்பொழுதே சொல்லுங்கள், என் ஆண்டவரே என் பலவீனத்தை மாற்றுங்கள், என் அவிசுவாசத்தை மாற்றுங்கள், நானும் உன்னோடு இணைந்து ஆயத்தப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்க. என்னை தகுதிப்படுத்துங்க என்று ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும். உங்க உறவுகளுக்கு முன்பாக, உங்க விசேஷித்த நண்பர்களுக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி பார்த்து தேவன் பெரியோர்களுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்கிறேன், குடும்பம் வந்து சேர்ந்தது, உறவினர் வந்து சேர்ந்தாங்க, விசேஷித்த நண்பர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனி. பேதுரு உள்ளே நுழைந்த பொழுது, பிரவேசித்த பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த கொர்நேலியு எதிர்கொண்டு ஓடி அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து அழைத்துக் கொண்டு போய் எல்லாருக்கும் முன்பாக தேவ மனிதன் இவர் என்று அறிமுகப்படுத்தி பேசும்படி சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, காத்திருக்கிறது மட்டுமல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட மனிதரை வரவேற்கிற விதம், அவர்களை அங்கீகரிக்கிற விதம், அவர்களோடு நாம் உறவு வைத்திருக்கிற விதம் வித்தியாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன், தேவ வார்த்தை கொண்டு வருகிற மனிதனுக்கு முன்பாக நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டுமானால் பணிந்து குனிந்து, கர்த்தர் என்ன நமக்கு உயர்வை வைத்திருக்கிறார், என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கும் போது கண்டிப்பாய் உயர்வு நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த இடத்துல உள்ளே வந்த பேதுரு பேச தொடங்கி, ஹல்லேலூயா. 34வது வசனம் வாசிப்பு. பேதுரு பேசத் தொடங்கினார். அழைக்கப்பட்ட பேதுரு பேசத் தொடங்கி போதும் ஆண்டவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்லி? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே பூமியில பிறந்த எல்லா மனிதரும், அந்த கீழே ஒரு வார்த்தை வாசிங்கள், எந்த ஜனத்தினாலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவரோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து அல்ல, ஏதோ ஒரு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு இறக்குமதி பொருள் அல்ல. மனிதனாய் பிறக்கிற எந்த மனிதனுக்கும் நீதி அவசியம். கையில தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதி அவசியம், நீதி அவசியம். ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால், ஒரு மனிதனோட உறவு ஒட்டிக்கொள்ள வேண்டுமானால், ஒரு மனிதனோட சிநேகிதர் ஒட்டிக்கொள்ள வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய குடும்பம் அவனோடு உறவு வைக்க வேண்டுமானால் நீதி தேவை என்று இங்கே அடுத்த காரியத்தில் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், ஒரு நீதிமானால் மட்டும்தான் அடுத்த ப்ரமோஷனுக்கு போக முடியும், அடுத்த உயர்வுக்கு போக முடியும். ஆகவே இந்த இடத்துல பேதுரு என்கிற தேவ மனிதர் பேச தொடங்குகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, மதங்களுக்கு அல்ல, மனிதனை பார்த்து பேசுகிறவர், ஜாதிகளை பார்த்து பேசுகிறவர், ஜனங்களை பார்த்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. கையில் தட்டி நின்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பேசுகிற தேவ மனிதர் ஒவ்வொன்றாய் 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 சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படி சொல்லும் போது 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இயேசு அன்றைக்கு மட்டும் முடித்து விடவில்லை, ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து கொண்டே நடந்து வந்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு நாள் காத்திருந்து உறவுகளோடு, நண்பர்களோடு, குடும்பத்தோடு காத்திருப்பது அல்ல. ஆனால் தேவன் சொல்லுகிற நாட்கள் எல்லாம் காத்திருந்து 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 பலனை பெற்றுக்கொண்டு நாம் அடுத்த காரியத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட, தேவன் அவரோடும் அவர் தேவனோடும் நடந்து, அப்படி நடக்கிற பொழுது நன்மை செய்கிறவராய் நடந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா? இந்த இடத்துல இன்னொரு உனக்கு அழைப்பு இருக்கு. தீமையை விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யும்படி உன் கரத்தை பிடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, கட்டப்பட்ட, பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்ட மக்களை விடுதலை ஆக்க முடியும் உன் வலது கரத்தை பிடித்து அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஏன் காத்திருந்தார்கள்? கொர்நேலிய வீட்டில் உறவுகள், சிநேகிதர், குடும்பங்கள், இந்த கொர்நேலிக்கு முன்னாடி இத்தனை மக்கள் காத்திருந்த காரணம் என்ன? அடுத்து அந்த நன்மை செய்ய முடியும், அந்த நன்மையை கற்றுக்கொள்ள முடியும், அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிற அந்த விடுதலையினுடைய பிரசனத்தை இவர்களும் செய்ய வேண்டும், இவர்களுக்குள்ளே தேவன் கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று கரங்களை வைத்து நன்றி சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. மீண்டும் சொல்ல, உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துங்கள். இதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் வாழ்ந்ததையும் அடிக்கப்பட்டதையும் அவர் கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுவதையும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசி முடிச்சு அங்கிருந்த எல்லா ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்ட எல்லாருமே அந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிற வாசிப்போம். 44வது அதிகாரம், அதுக்கு முன்பாய் 43 கூட வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறலாம் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாராலும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தில் நடக்க முடியும், நீதியில நடக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்த அடுத்த நிமிடத்திலே அடுத்த வார்த்தையை பேச தொடங்கின தேவ மனிதனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் மேல் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கையில தட்டி நின்று சொல்லுங்க.
கையில தட்டி நின்று சொல்லுங்க. ஆனால் முதல் பகுதியில் பார்க்கிறோம், ஜெபம் கேட்கப்பட்டது, தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் உயர்த்தப்பட்டது, உறவுகளை, குடும்பங்களை, சொந்தங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உலக ரீதியான எல்லாவித காரியங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கையில தட்டி நின்று சொல்லுங்க. தேவனோடு கூட பேசுகிற, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியமாய் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ரகசியமாய் பேசுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தேவனுடைய ரகசியத்தை, தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை இந்த கொர்நேலியு வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். கையில தட்டி நின்று சொல்லுங்க. எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க, எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. அப்படியானால் நீங்கள் நானும் அவருடைய அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த காரியம், அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் கண்டார்கள். கையில் தட்டி நின்று சொல்லுங்க. நீங்கள் நானும் தேவனை புகழும்படி, தேவனை புகழ்ந்து பாடும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனிதன் புகழ முடியும்? எப்படி ஒரு மனிதன் புகழ்ந்து பாட முடியுமானால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை புகழ்ந்து பாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், ஹல்லேலூயா. ஆகவே நன்மையே அறியாத உனக்கும் எனக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த நன்மையின் மூலமாக நம் அநேகருக்கு தேசத்தில் நன்மை செய்யும்படி கர்த்தரால் கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கையில தட்டி நின்று சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தம், எத்தனை இந்த வார்த்தை சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் இந்த செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவனை இந்த பூமியில கொடுத்திருக்கிறேன். அவர் முற்றிலுமாய் தன் ஜீவனை கொடுக்கும்படி தன்னை ஒரு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழி புத்தகத்தில் கொடை கொடுக்கிறவர் வழிகளை திறந்து விடுகிறார். கொடை கொடுக்கிறவருக்கு வழிகள் திறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பெரியோர்களுக்கு முன்பாய் நிறுத்தப்படுகிறார் என்று வாசித்தோம். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால், உங்களுக்கு வழிகள் திறக்கப்பட வேண்டுமானால், கொடுக்கிற என் இயேசு கிறிஸ்துக்கு வரவே, கொடுக்கிற என் இயேசு கிட்ட வர வேண்டும். கொடுத்த என் இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடிய அனுபவத்தில் கடந்து வர வேண்டும். அப்படி கொடுத்த ஒரு மனிதனை உனக்கு முன்பாகவே சரித்திர சான்றாக நிறுத்தியிருக்கிறார் புதிய ஏற்பாடு காலத்தில். ஹல்லேலூயா. அந்த மனிதனுடைய பெயர் கொர்நேலியு என்று சொன்னேன். அந்த மனிதன் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட அந்த மனிதன் தேவனோடு பேசியிருக்கிறார், தர்மங்களை செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்த காரியம் பார்க்கிறோம், குடும்பத்தை ஒன்றாக இணைத்து குடும்பத்தை நடத்தி இருக்கிறார். அதை அடுத்து நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து தேவனுடைய வேலை வலுவாய் இருந்தாலும், வேலையுடைய காரியங்கள் அதுவாய் அதிகமாக இருந்தாலும் பொறுப்பை சரியாய் நடத்திவிட்டு தேவ சமூகத்தில் தேவ மனிதனுக்காய், தேவனுக்காய், தேவனுடைய வார்த்தைக்காய், தேவனுடைய வசனத்துக்காய், வேதத்தின் மகத்துவங்களை ஆராய வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த போது அதை காட்டிலும் உயரமான உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அனுபவம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி தேவனுடைய ஆவி, தேவனுடைய அன்பை, தேவனுடைய குணங்களை, தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய மகத்துவத்தை, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உட்கார்ந்து அமர்ந்திருந்து காத்திருந்த பொழுது பெற்றுக்கொண்டதை நாம் வாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை எல்லாரும் எழுந்து கூட நம்ம கொஞ்சம் கரங்களை தட்டி ஜெபிப்போம். அந்த அனுபவம் எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்சம் கரங்களை தட்டி, ஆண்டவரே வாய் திறந்து சொல்லி, எனக்கும் எங்களுக்கும், எனக்கும் எங்களுக்கும் அந்த அனுபவத்தை கற்றுத் தருவீராக, அந்த அனுபவத்தை கற்றுத் தருவீராக, அந்த நம்பிக்கையை என் மேல் வைப்பீராக. ஆண்டவரே, என் பாரங்கள் எல்லாவற்றையும் மேல் வைக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னால் முடியாது என்று எண்ணுகிறேன், என்னால் முடியாது என்று தள்ளிவிட்டதான உறவுகள், என்னால் முடியாது என்று தள்ளிவிட்ட சிறைகளை மீண்டுமாய் அழைத்து மீண்டுமாய் சேர்த்துக் கொண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் என்னை அழைக்கிற ஆண்டவரே, உம்மிடத்தில் வரும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மிடத்தில் வரும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அமைதியை அர்ப்பணிப்போமா? கரங்களை உயர்த்தி
நம்முடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் சொல்லிடுவோம், கர்த்தர் மேல் வச்சு விடுவோம். உன்னையும் என்னையும் தள்ளாட விடாம நடத்துகிற ஆண்டவர். அந்த ஒரு சனத்தை பாடும்போது ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். என் ஆண்டவரே, என்னையும் இந்த கொர்நேலியை போல மாற்றி உம்முடைய நாமத்தை தேசத்துக்கு கொண்டு போகும்படி, உம்முடைய நன்மையை தேசத்துக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி, என் மேல் அந்த அபிஷேகம் இறங்கி வரும்படி, என் மேல் உம்முடைய அன்பு இறங்கி வரும்படி, என் இருதயத்தில் உம்முடைய அன்பு ஊற்றப்படும்படியாய் உம்மை மன்றாடுகிறேன், உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபத்தோடு காத்திருப்பேன். அந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளார் விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளார் விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. மகிழ்ச்சியோடு பாடுவோம், அர்ப்பணிப்போடு பாடு. அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொர்நேலியை போல உன்னையும் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி, நடக்க முடியாத பாதையில சமாதானத்தின் வழியை திறந்து, சௌக்கியத்தின் வழியை திறந்து, ஆசீர்வாதத்தின் நீரூற்றை திறந்து, பெரியோர்களுக்கு முன்பாக, தேசத்தின் உயர்மட்ட ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கும்படி, உறவுகள், சிநேகிகள், முழு குடும்பத்தை தேவனுக்கு முன்பாய் உட்கார வைத்து, உன்னை போலவே அவர்களும் உயர்ந்து இருக்கும்படி, தேவனோடு அமர்ந்து, தேவனோடு இணைந்து மகிழ்ந்து இருக்கும்படி கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கூடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கொர்நேலியுடைய வாழ்க்கையை போல இந்த குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே வீட்டை திறந்து கொடுத்து, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அனுபவத்தோடு கூட, வீட்டாரோடு கூட, உறவினரோடு கூட, விசேஷித்த சிநேகரோடு கூட கூடி வந்து உமக்காய் காத்திருந்து ஒரு நாமத்தை பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை தந்தீரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் இப்படி மகிழ்ச்சி உண்டாவதாக, இப்படி முடியாது என்று சொல்கிற சாபங்கள் உடைவதாக, கூடி வர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைக்கற்கள் விலகுவதாக, உம்மை நம்பட்டும், உம் நாமத்து மேல் வைராக்கியம் பாராட்டும், பாரங்களை உம்மிடத்தில் வைக்கட்டும், வாழ்வை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கட்டும், உயர்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் மூலம் சுபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்வோம். பத்து ஆண்டுகள் முடித்து 11வது ஆண்டை இந்த பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் வாங்க, தெரியல நிறைய பேர். பரவாயில்ல வாங்க, எங்க சகோதரர் போட்டோ எடுத்துக்கிறார். வாங்க கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. எங்க இன்னொரு பிள்ளை காணோம், வாங்க கொஞ்சம் கிட்ட நெருங்கி. அல்லேலூயா. நல்ல கையில தட்டி இந்த பிள்ளைங்களுக்கு வாழ்த்துவோம். வருஷத்தை நன்மையினால் இந்த பிள்ளைகளை கர்த்தர் முடி சூட்டும்படி கண்களை மூடி ஜெபம். எல்லாரும் கண்களை மூடி உங்க கரங்களை உயர்த்தி, நல்ல பிதாவே, நேசிக்கிற இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்துல உங்க நாமத்தை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளை ஒரு விசை கூட வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த ஆண்டு உங்களுடைய ஊழியத்தை பலமாய் செய்யட்டும், உங்களுடைய ஊழியத்துக்கு பலமாய் தாங்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை அடைந்து சுதந்திரித்து ஆண்டவரே தேசத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கொர்நேலியுடைய குடும்பத்தை போல கர்த்தர் இந்த குடும்பத்தை நீர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீரா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இவர்கள் மேல் உடைய ஆசீர்வாதத்தை நீர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரணதடி என்று சொல்லுவோம். ஆமென். தேங்க்யூ. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வரும்போது வரும் நாட்களில் உங்க சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு நேரம் இல்லாததுனால அவங்க சாட்சி சொல்லல. ஹல்லேலூயா. வரும் நாட்களில் அநேக குடும்பங்களுக்கு சாட்சிகளோடு கூட பாடல் பகுதிகளோடு கூட கர்த்தர் உங்களை நடத்துதலை, உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை சாட்சியோடு கூட குடும்பமாய் வந்து சாட்சி சொல்லும்படி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து திருவிழாவுக்கு நேரம் ஆயத்தப்படுவோம். ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் பின்பக்கமாய் கொஞ்சம் அப்படியே இருங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு முன்னாடி திருவிழாவுக்கு நேரம் ஆயத்தப்படுவோம். ஒரு 5 நிமிடத்தில் நம் சபையோட ஆராதனை முடித்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி விசாரித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நேரம் ஆயத்தப்படுவோம். நமக்காய் ஆண்டவர் அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து, நமக்காய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவர் சரீரத்தை நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறலுக்காய் பிற்கப்பட்டதை ஒரு சில நிமிடங்கள் நினைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கதறுவோம். என் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். நெடும் உள்ளங்களை நின்று கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட தவறுகள், குற்றங்கள், குறைகளோடு கூட திருவிருந்து எடுக்காதபடி கொஞ்சம் நிதானமா நம்மை நாமே சோதித்து பார்த்து, நிதானித்து பார்த்து, அமைதியா சிலுவையை நோக்கி பார்த்து, சிலுவையில் நமக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை நோக்கி பார்த்து, சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை நோக்கி பார்த்து, எனக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவின் சொல்லி உடைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். சர்வல்லவரே உமக்கு நன்றி, சர்வல்லவரே உமக்கு நன்றி. இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக உங்களுடைய வல்ல கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் உமக்கு நன்றி.
பெற்றதான அப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட நினைத்து அவருடைய சரீரத்தை நினைத்து எனக்காக பிக்கப்பட்ட சரீரம் என்று ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும். அப்படியே முழங்கால நின்று ஆண்டுடைய ஒரே சரீரத்தோடும் ஒரே ரத்தத்தோடும் இந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரே சரீரம் ஒரே ரத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால பலவீனத்திலிருந்து பலன் அடைஞ்சிருக்கிறோம், வியாதியிலிருந்து சுகம் அடைஞ்சிருக்கிறோம், பயத்திலிருந்து தைரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவிசுவாசம் விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய காரியத்தில் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரும்படி பரிசுத்த பலத்தை கொண்டு வரும்படி அதை நடப்பிக்கும்படியாய் தேவனோடு இணைந்து செயல்படும்படியாய் பிசாசோடு அல்ல, அந்தகாரத்தோடு அல்ல, பரிசுத்த தேவனோடு கூட பரிசுத்த வல்லமையோடு கூட பரிசுத்த பலத்தோடு கூட இணைந்து நடக்கும்படியாய் கிருபைக்குள்ள நுழைந்து இருக்கிறோம். தைரியம் கொண்டு அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூட கூப்பிட்டு செயல்படும்படியாய் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நடத்தும்படி, அவர் விட்டு சென்ற சாட்சிகளை சாட்சியோடு நடக்கும்படி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கேளுதல் என்று சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே இதை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய சுத்த இஸ்ரவேலராய், உம்முடைய சுத்த இரத்தத்தினால கழுவி, உம்முடைய ஜனங்களாய், உம்முடைய சீசர்களாய், ஆண்டவரே உம்முடைய சேவகர்களாய், உம்முடைய ஊழியர்களாய், உம்முடைய அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய் தேசத்துல மாற்றி நடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் சுபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து கைகளை தட்டி நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்கர் ஒரு பாடல பாடும்போது தேவனுக்கு அந்த காணிக்கை படைச்சு முடிப்போம். கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரேன், குறைகள் எல்லாம் நீக்கி புது பலம் தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரேன், குறைகள் எல்லாம் நீக்கி புது பலம் தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா. காணாவூர் கல்யாண வீட்டுக்கு சீசரோடு வந்தீரே, கச்சாடை தண்ணீரை கண்ணீரசமாய் மாற்றீரே. காணாவூர் கல்யாண வீட்டுக்கு சீசரோடு வந்தீரே, கச்சாடை தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றீரே. நீங்களே அவமானம் நீக்கிவிட்டீரே, நீங்களே அவமானம் நீக்கிவிட்டீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா எங்கள் ஏசப்பா, நன்றி அப்பா. மரியாள் மார்த்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். மரியாள் மார்த்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். அநாதையாயிருந்த எனக்கு ஆதரவு கொடுத்தீரே, அநாதையாயிருந்த எனக்கு ஆதரவு கொடுத்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் நீக்கி புது பலம் தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துவிட்டு நடை என்று சொன்னீரே. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துவிட்டு நடை என்று சொன்னீரே. வியாதிய சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே, வியாதிய சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. மற்றும் நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் நீக்கி புது பலம் தந்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா உங்கள் ஏசப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா.
ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில கூட என்னோடும் எங்களோடும் பேசியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய பயணத்தில் நீர் அழைத்து சென்றதுக்காக நன்றி. கிருபை பாராட்டுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை கொடுத்த அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அளவில்லாமல் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் உம்மிடத்தில் விதைத்து உம்மிடத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. விசேஷமா அந்த சேர் கொண்ட அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இப்படி தேவனுடைய சமூகத்துல உம்முடைய ஆலயத்தை அலங்கரிக்க விரும்புகிற குடும்பங்களுக்காக கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான் அந்நியமைக்கும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.